ஒரு பக்கத்து வீட்டை அடிக்கிறாங்க, ஒரு பக்கத்து கடையை அடிக்கிறாங்க. ஏன்னா உண்மையான மாற்றம் வந்துருச்சாடா அப்படின்னு போய் பார்த்தா அது பூரா பாவம் ஏழை எளிய மக்களோட வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. காய் கடை இருக்கு, யாருக்குமே இல்லாதப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணாலே நீங்க மாட்டு அரசு வந்து யாருக்கு? பொதுமக்களுக்கு. ஒரு சாதாரண விஷயத்துல கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம இவ்வளவு பண்றவங்க கவர்மெண்ட் நம்ம கன்னியாகுமரியில இருந்து மலையை வெட்டி ஏத்துறதுக்கு டெண்டரே முடிஞ்சு போச்சான். அந்த டெண்டர் என்னடான்னா இன்னும் ஒரு வருஷம் நீட்டிப்புன்னு சொல்லி தாவே காட்சி வந்ததுக்கு அப்புறம் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷம் நீட்டிப்பு டெண்டர். இதெல்லாம் எங்கன்னு போய் சொல்றது? அதுல மாற்றம் கொடுத்துருந்தா பரவாயில்ல. டே ஏன் நிலமடா, ஏன் நிலத்தை வெட்டி ஏத்தக்கூடாதான்னு மாற்றம் கொடுத்திருந்தா பரவாயில்ல. ஏன் நிலத்துல அனல் மின் நிலையம் வரக்கூடாதுன்னு மாற்றம் கொடுத்திருந்தா பரவாயில்ல. கேட்டோம்னா நம்ம டிவிக்கு அணில் குஞ்சுகள் பூரா என்ன பண்ணுதுன்னா, எங்க சிஎம் சார் வந்து லஞ்ச் எடுத்துட்டு போறாரு, ஷிஃப்ட் கார்ல போறாரு, ரொம்ப எளிமையா இருக்காரு, ஆபீஸ்லயே ஒண்ணுக்கு போறாரு, அப்புறம் இதுக்காக வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போயாடா ஒண்ணு கடிக்க முடியும். 5 மணிக்கு ஆபீஸ் விட்டு போறாரு, ஓகே. 5 மணிக்கு மேல ஆஃப்லைன் போயிடுறாரு. திரிசாக்கா சார் நீங்க ஆபீஸுக்கு வாங்க, இல்ல 5 மணியோட போங்க, பிரச்சனை இல்ல சார். கொஞ்சமாச்சும் இந்த ஏழைகள் எல்லாம் கத்துறத கொஞ்சமாச்சும் பாருங்க சார். நியூஸ் எல்லாம் பாக்குறீங்க தானே சார்? நீங்க வந்தாவாச்சும் மாறின்னு சொல்லிட்டு மாற்ற வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு விட்டு போட்டாங்க. நீங்க சரியான நாமமா போட்டு விட்டு போயிருக்கீங்க அப்படி டன் டன் டன்.